ஹலோ நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? கேஸ் எடுக்கிறது, கேஸ் இங்கே தட்டுப்பாடுன்னு கேஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெண்ட் படி இந்த கடைக்கு ஏதோ வேலை இருக்குது, அங்கேயே நாங்கள் இப்படியே போகிறோம். இந்த கருத்த டிஷர்ட் போட்டபடி எனக்கு எங்கே போகிற முடியும் அவனுக்கு தெரியாது. சும்மா ரோட்டில் என்ன எடுத்துக்கொண்டோன்னா அப்படி ஏறிட்டான். இப்போ வந்து எங்களோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கான். எனக்கு கேஸ் எடுக்கிற விஷயம் தெரியாது, எனக்கும் கேஸ் வேணும்னு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கான். ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி கேஸ் எல்லாம் இறக்கி எங்களுக்கு நாங்களாம் கடைசி நாங்கள் அப்படியே கேஸ் எடுத்துட்டோம். கேஸையும் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் அவன் வேலைக்கு கிளிநொச்சி வலிக்கிட்டோம். அப்படியே போனால் அவன் சும்மா விட்டான். அங்கே என்ன வேலை பைக்கில் 4-5 ஏற்றி நாங்கள் பின்னால் இருக்க அவனோட வலிக்கிட்டான். இப்படியே கிணதூரமாக நாங்கள் இப்படியே நின்று கொண்டு தான் போனோம். வேறு வழி இல்லை, உள்ளுக்குள்ளே வேறு இடமும் இல்லை. இந்த பைக்கில் கொண்டு போய் அவன் ஷோரூமுக்கு சேர்க்கணுமெண்டு என்னென்றே தெரியாமல் வந்தவன் அவன் வீட்டை அங்கே பைக்கை கொண்டு போய் சேவிஸில் வச்சுருந்தவன். அந்த நேரம் தான் ஆளை பிடிச்சி ஏற்றி கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே வந்து ஜோக்கு கூட என்னால் தாங்க முடியல. என்னவோ தெரியல, எங்களை பார்த்து பாவம் வந்துட்டு போடாத அவன் ஒரு கடையை கூட்டி கொண்டு ஏதோ மாட்டு சூப் இருக்குதா, நல்லா இருக்குமா மண்டை எல்லாருக்கும் வேண்டியது தான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்குது. இது எங்கே இருக்குதுண்டா, முள்ளியவளையில் இருக்குது. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை வலிக்கிட்டோம்.